ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? ரேஷன் கடையில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக் பட்டனத்தை கொடுத்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிக்குவோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்க வீடியோக்குள்ளே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இவர்களுக்கான நியமனம் எப்போங்க வரும்? அதாவது அரசு சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் கூட சொல்கிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுகள் ஆகும், 2024 தான் இந்த வேலை வாய்ப்புகள்லாம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுங்க நண்பர், எது உண்மைங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதில் என்ன உண்மைகள் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் போடுற வீடியோவை முழுக்க பாருங்கள். ஏன்னா நீங்கள் நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுங்க. என்ன பிரச்சனைகள் இப்போ போயிட்டு இருக்குது அப்படின்னா, கூட்டுறவுத்துறையில் சில பல மாற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. என்ன மாற்றங்கள் அப்படின்னா, ஏற்கனவே வேலை செய்கிறாங்கல்ல, அதாவது ஏற்கனவே வேலை செய்கிற விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா பணியை பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்குறாங்க. அதாவது உயர் ஆணை கேட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரே சவாலாக இருக்குங்க. ஏன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்க கட்டுனராக இருக்கிறவங்க கட்டுனராக இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வரவங்க பார்த்திங்கன்னா விற்பனையாளராக மாறுறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிடுகிடுப்பு தன்மையை அந்த இடத்துல உருவாக்குங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விற்பனையாளராக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா உரக்கடைக்கு பார்த்திங்கன்னா வேலைக்காக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கட்டுனராக இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அந்த கடையோட விற்பனையாளராகவும் மாற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம கூட்டுறவுத்துறைக்கு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதனால் இது முடிந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் வருங்க. புதிய நியமனங்களும் இருக்குங்க. புதிய நியமனங்கள் அப்படின்னு புதிய நியமனங்கள் பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விற்பனையாளர் மற்றும் கட்டுநர்களுக்கான அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா பிப்ரவரி 14 to 15 வெளியாகும் ஆன்லைனில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்பொழுது பார்த்திங்கன்னா எதுவுமே வெளியாகலை. அதுக்கப்புறமா தற்பொழுது தான் நமக்கு ஒரு முக்கியமான செய்திகள் கிடைச்சிருக்குங்க. என்ன அப்படின்னா, அந்த செய்திகள் பார்த்திங்கன்னா உண்மைத்தன்மையாக தான் இருக்குது. ஆனால் சில நண்பர்கள் பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கி நாள் படி இந்த நேரப்படி பார்த்திங்கன்னா என்ன செய்திகள் கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஜூன் 15 அதாவது இன்னும் 2 நாட்களில் பார்த்திங்கன்னா பணி நியமனம் கிடைக்கப் போவதாக பார்த்திங்கன்னா செய்திகள் வளம் வந்திருக்குங்க. ஜூன் 15 பார்த்திங்கன்னா இந்த ஆணைகள் எல்லாமே வெளிவரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வெளி வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நேர்காணல் சென்றவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரேஷன் கடையோட ஊழியர்ப்பாக தேர்வு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் நேர்காணல் போனவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வீட்டு கதவையும் தட்டுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. நம்ம வீடியோ பார்க்குறதும் புதியவர்னு நினைக்கிறேங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.